வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். உங்க பேர் என்ன? பேர் சொல்லுங்க. பேர் மாரியப்பன். மாரியப்பன். சரி, ஓகே. 46ல பிறந்தவன். 1946ல பிறந்திருக்கீங்க. ஆமா. இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு இல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டீங்க. அப்புறம் நீங்க எந்தெந்த ஊர்ல வேலை பார்த்துருக்கீங்க? திருச்சி போயிருக்கேன். திருச்சி, வேற? வெல்கம்பெனி குவார்டர்ஸ் வேலை பார்த்தேன். பெல்கம்பெனி குவார்டர்ஸ். அடுத்து அடுத்தால திருவண்ணாமலை ஏரியா திருவண்ணாமலை சுகர் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போயிருக்கேன். வேலை போயிருக்கீங்க. கோயம்புத்தூர். ஆமா. கோயம்புத்தூர்ல எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? வேலை பார்க்க கோயம்புத்தூர் போயிருக்கேன். அடுத்து நம்ம ஊருக்கு எப்போ வந்தீங்க? செட்டியூருக்கு செட்டியூர் வந்து கல்யாணம் ஆனது 72ல எனக்கு. 1972ல மேரேஜ் இருக்கீங்க. உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. அப்புறம் அடுத்தால கல்யாணம் ஆனதுக்கு பிற்பாடு கொல்லம் வேலைக்கு போயிருக்கேன். கொல்லம், கேரளா. ஆமா. கொல்லம், ஆலப்புழா, எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். மைசூர், ஆ, கொச்சி, கொச்சி. ஆலப்புழா. ஆ, அடுத்தால நீங்கள் தான் எங்களுக்கு வீடெலாம் கட்டி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா. அப்புறம் வந்து நிறைய வேலைகள் பார்த்து கொடுத்துருக்கீங்க. ஆமா. தச்சு வேலைகள்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இப்போ வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குது? இப்பவும் உங்கள் வீட்டு வேலை தான் எடுத்திருக்கேன். மாடி வேலை பார்க்க. நல்லா, சூப்பர். வாழ்த்துக்கள். உங்கள் ஆசீர்வாதம் அப்படி நல்லா இருக்கட்டும். அடுத்து கம்பெனியில் எப்படி போயிட்டு இருக்கு லட்டு தயாரிக்கிறதுலாம்? தயாரிக்கு 3 பையங்க. மூத்த பையங்க பேர் என்ன பேர்? பெரியவன் பேர் பேச்சியப்பன். பேச்சியப்பன். ரெண்டாவதுவன் பேர் பேச்சிமுத்து. சின்னவன் பேர் பிரகாஷ். அம்மா பேர்? அம்மா பேர் பத்மாவதி. சூப்பர் சூப்பர். அதுக்கு வயசு 74 நடக்குது. வயசுலாம் சொல்லக்கூடாதுல்ல, லேடிஸ் வயசுலாம். பரவாயில்ல. அப்புறம் இப்போ எப்போ கடைசியாக கோயிலுக்கு எங்கே போனீங்களா டூருக்கு? எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். திருச்செந்தூருக்கு போயிட்டு இருந்தீங்களா? எப்படி இருந்தது? போயிருக்கேன். கன்னியாகுமரி கோயிலுக்கு போயிருக்கேன். கன்னியாகுமரி. ஆமாம். சுசீந்திரம் போயிருக்கேன். சுசீந்திரம். ஆமாம். நாகர்கோவில் ஏரியா வேலை பார்த்தேன். எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க. நாகர்கோவில் ஃப்ளவர் மில் வேலை பார்த்தேன். நீங்கள் வேலை பார்த்ததுல உங்களுக்கு மறக்க முடியாதது எந்த இடம்? மறக்க முடியாத இடம் எல்லா இடமும் இருக்கு. மறக்கவே முடியாத இடம். சில டைம்ல கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்து வேலை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும்ல, அது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்போ? அது கொஞ்சம் மனத்தடம் தான் காரணம். மனத்திடம் தான். அப்போ வந்து ஒரு 3 மாடி கடைக்கு மேலே போய் சென்ட்ரிங் வேலை பார்த்து கொடுத்துருங்க. எப்படி மேலே ஏறுவீங்க படியில? ஏணி தானே. அப்போ எதுல ஒரு இடத்துல கீழே விழுந்த மாதிரி சொன்னாங்கல்ல? உங்க கட்டடம் தான். ஐயோ. அப்புறம் இன்னொரு ஆள், அது உங்க ஊர்ல இன்னொரு ஆள் தொழு பிரிக்கையில் விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்டீங்க. அப்புறம் ஒரு ட்ரெயினில் ஒரு பிள்ளை இறக்க போனதை காப்பாற்றி எனக்கு லேசர் தட்டி எனக்கு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தாங்க. என்ன அந்த பிள்ளை கொஞ்சம் 1 மாதம் கழித்து பிறகு இறந்துட்டு. ஐயோ. மருந்து குடிச்சு இறந்துட்டு. எதுக்காண்டி அவங்க ட்ரெயினில் இது பண்ணாங்க? மாப்பிள்ளை பிடிக்காம தற்கொலைக்காண்டி. அது எங்கே இருக்கு சொந்தக்கார பிள்ளை தான். எங்கள் அக்கா வீட்டில் தான் வாடகை இருந்தது. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் 7 மணிக்கு 7:30க்கு வரும். அதில் போய் விழ போயிட்டாங்க. விழ போனதை காப்பாற்றினேன். அப்போ எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை. அதனால என்ன ஆய்ச்சேர்ந்து கட்டிக்கிட்டு விட மாட்டேன்ட்டு அது அப்படின்னு துண்டு வந்தவன் தூக்கி தூர எறியும். லேசாக ஏதோ என் மேலே இடிச்ச மாதிரி இருந்தது. அந்த உடனே அந்த இடத்துல வச்சு எனக்கு விரையில் காய்ச்சல் ஆகிட்டு. ட்ரெயின் பக்கத்துலேயே காப்பாற்றி 2 மாதம் தான் இருந்திருக்கு. அதுக்கு இறந்துட்டு அந்த பிள்ளை. ஐயோ. புருஷனுக்கு கொஞ்சம் கால் ஊனம், அதனால பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இது கீழே விழுந்து நீங்கள மேலே இருந்து அது எது எப்படி? இங்கே 2 இடத்துல. அப்போ எப்படி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்க? அதெல்லாம் சுகப்படுத்தாங்க. சாதாரணமானதா பயங்கரமாக இருந்துச்சா? அடிபட்டு உயரம் 12 அடி உயரம். இவ்வளோ உயரம் இருக்கு. மேலே உயரம் 12 உயரம் இல்லை. அப்படி விழுந்து அது அடிபட்டு சாதாரணமாக என்னுடைய இடத்துல அந்த யூரியன் தையல் போட்டு பிளேஸ். அப்புறம் சரியாயிட்டா கொஞ்ச நாளில்? சரி தாத்தா. அப்புறம் சரி, வேறு ஏதாவது சொல்லுங்கள். எல்லா மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சூப்பர். வாழ்த்துக்கள். என்னுடைய இடத்துல ஒரு கோயிலை கட்டி வச்சுருக்கேன். எங்கே? பிள்ளையார் கோயில். அந்த கோயிலுக்கு போகலாமா? இங்கே என் வீட்டுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு நாள் போயிட்டு எடுக்கலாம். இன்னைக்கு போகலாமா? சரி, ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். சரி, நன்றி. வணக்கம்.